எண்ணெய் போட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், ஒரு வரமிளகாய், கறிவேப்பிலை தழை இதை போட போகிறேன். இருட்டாட்ட கிடக்கிறதுனால யாருக்கும் தெரியல. ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் போட்டு வணக்கி விட்ருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் கல்லுப்பு, தக்காளி வாங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு. பாருங்கள், நான் இப்போ அதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். பார்த்தீங்களா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்து ஒரு 3 முட்டையை உடச்சி அதில் வச்சு ஊற்றிருக்கேன். ஒரு நிமிஷம் கொதிச்சோடனே இப்படி ஒரு திருப்பி போட்டுணும். கொஞ்சம் வேவிட்டுன்னு இந்த பக்கம் ஒரு திருப்பி போட்டோம்னா முட்டை குழம்பு ரெடி. சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்க. 3 முட்டை கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் வெந்தோடனே அப்படியே திருப்பி அழுங்காமல் அப்படியே பிரட்டி போட்டோம்னா நல்லா இதாயிரும். அருமையாக இருக்கும். குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி இன்னொன்று கூட போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும்.